அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய சிறுவர் சிறுமிகளுக்கு செக்ஷுவல் அசால்ட்ஸ் பாலியல் சீண்டல்கள் பற்றிய குட் டச் பேட் டச், சரியான தொடுதல் தவறான தொடுதல் பற்றிய விழிப்புணர்வை கற்றுக் கொடுக்கறது ஒவ்வொரு பெற்றோருடைய கட்டாய கடமை. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நமக்கு ஒரு ஏஜுக்கு மேலே நாம் ஏதாவது ஒரு செக்ஷுவல் அசால்ட்ஸ் ஒரு அப்யூஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் அதை ஃபேஸ் பண்ண முடியும், நம்மளால் அதை எதிர்க்க முடியும், நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண. பட் ஒரு 10-14 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அதை பற்றின எந்த ஒரு நாலேஜுமே இல்லை, செக்ஷுவல் அசால்ட் குட் டச் பேட் டச் பற்றின எந்த ஒரு நாலேஜுமே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ணவே தெரியாது. அதான் இன்றைக்கி ஒரு சர்வே படி கிட்டத்தட்ட 90% மேலே இந்த மாதிரியான சைல்டு அப்யூசர் சிறுவர் சிறுமிகளுக்கு நடக்கிற பாலியல் சீண்டல்கள் எதுவுமே வெளியில் வர்றதே கிடையாதுன்னு ஒரு சர்வேல வருது. நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். இதனால தான் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு செக்ஷுவல் அசால்ட்ஸை பற்றினா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுக்கறது கட்டாய கடமை. சரி, இதில் இந்த பாலியல் சீண்டலுக்கு முதல் படியாக இருக்கிற குட் டச் பேட் டச் எப்படி கற்றுக் கொடுக்கறது அப்படின்னா, இந்த ஃபோட்டோவில் பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் ரெட் கலர் சிவப்பு குறியீடு இருக்கிற பகுதிகள், இந்த பகுதிகளை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே, அதாவது ஒரு 10-12 வயசுக்கு மேலே பெற்றோர் தொடுறதே ஒரு பேட் டச் தான். பெற்றோரே நம்ம தொட அனுமதிக்கக்கூடாது. ஒரு 10-12 வயசுக்கு மேலே பெற்றோர் தொட்டாலே அது தவறான தொடுதல் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுக்கணும். இதில் எல்லோ கலர் மஞ்சள் நிற குறியீட்டில் இருக்கிற பாடி பார்ட்ஸ்லாம் அந்த இடத்த நம்ம தொடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் தவிர்த்துக்கிறது ஒரு பேணுதலான விஷயம். ஏன்னா நம்மளை தொடுறவங்க எல்லாரும் சரியான இன்டென்ட்டில் நல்ல எண்ணத்தோடு தொடுறாங்க அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாது இல்லையா? ஸோ மொத்தத்தில் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நாம் ஒவ்வொருத்தரும் ட்ரெஸ் போட்டிருக்க பகுதிகள், நாம் ட்ரெஸ் போட்டு ஆடிட்டு கவர் பண்ணியிருக்கிற மறைச்சிருக்கிற இடத்த மற்றவங்க தொடுறதுக்கு நம்ம அனுமதிக்கக்கூடாது. அது ஒரு பேட்டு. இதில் க்ரீன் கலர் பச்சை நிற குறியீடில் இருக்கிற கைகளை நம்ம தொட்டுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது இதுலேயுமே ஒரு விஷயம், நம்முடைய ஒரே பாலினத்தை சேர்ந்தவராக இருக்கணும். உதாரணமாக, அதாவது ஒரு ஆண் இன்னொரு ஆணுக்கிட்ட போய் கை கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு பெண்கிட்ட போய் மற்ற பெண்கிட்ட போய் கை கொடுக்குறாங்க, முசாபா பண்ணுறாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதே ஒரு ஆணை மற்றொரு பெண்கிட்ட போய் கை கொடுக்குறது நம்முடைய இஸ்லாத்தை பொறுத்தவரை ஹராம் தான். இந்த குட் டச் பேட் டச்சில் இன்னொரு முக்கியமான விஷயம், எப்படி நம்மளை ஒருத்தர் இந்த பகுதிகளெல்லாம் தொடக்கூடாதுன்னு இருக்கோ, அதே மாதிரி நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நீங்களும் மற்றவங்கள அந்த இடத்துல தொடக்கூடாது, நீங்கள் இந்தந்த இடத்துல மட்டும்தான் தொடணும்னு சொல்லிக் கொடுக்கணும். அதாவது ஒரு கோர்ட்டில் சொல்லிக் கொடுப்பாங்க, குட் சன்ஸ் க்ரோ அப் டு குட் மென்ஸ், குட் டாட்டர்ஸ் க்ரோ அப் டு குட் விமென்ஸ். சரியாக வளர்க்கப்படும் சிறுவர்கள் சரியான ஆணாக மாறுவார்கள், சரியாக வளர்க்கப்படும் சிறுமிகள் சரியான பெண்ணாக மாறுவார்கள். அதாவதுங்க சொசைட்டிக்குள்ளே ஃப்யூச்சரில் ஒரு முக்கியமான பங்கில் இருக்க போகிறவங்க நம்ம பிள்ளைங்க, அவங்கக்கிட்ட சரியான ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை முறை வந்துருச்சு அப்படின்னா அன்றைக்கி சொசைட்டியே க்ளீன் ஆகிரும் இல்லையா? சரி, செக்ஷுவல் அசால்ட்ஸில் குட் டச் பேட் டச் கற்றுக் கொடுத்தா மட்டும் போதுமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இதில் இன்டைரக்ட் அப்யூசஸ்ன்னு சொல்லுவாங்க, மறைமுகமாக நடக்கிற பாலியல் சீண்டல்கள். உதாரணமாக, நமக்கு முன்னாடி ஒருத்தர் நமக்கு அதர் ஜெண்டர்ஸோ இல்லை நம்ம பாலினத்தை சேர்ந்தவரோ கூட நமக்கு முன்னாடி ஆடைகளை ஒரு அன்கம்ஃபர்ட்டை ஏற்படுத்துகிற மாதிரி ஆடைகளை போட்டு கலட்டி காட்டுறாரு அப்படின்னா அது ஒரு இன்டைரக்ட் அப்யூஸ் தான். அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒருத்தர் 18+ அடல்ட் கண்டென்ட்ஸை ஒரு ஆபாசமான ஒரு காட்சிகளை காட்டுறாரு, ஒரு ஆபாசமாக பேசுகிற ஒரு காட்சிகளை காட்டுறாரு அப்படின்னா அதுவும் ஒரு இன்டைரக்ட் அப்யூஸ் தான். இந்த மாதிரியான அப்யூசஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் உடனே பேரண்ட்ஸை சொல்லிடுங்க, ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட்டை நம்ம அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும், ஒரு தைரியத்தை கொடுங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இந்த ஒரு அப்யூஸுக்கு பாதிக்கப்பட்ட சிறுவர் சிறுமியர் மேலே எந்த தப்புமே கிடையாதுன்ற ஒரு விஷயத்தை நாம் புரிய வைக்கணும். நீங்கள் சொசைட்டியில் பார்த்தா
இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு போகிறாங்க. இந்த பாதிப்பை ஏற்படுத்தின எத்தனையோ மிருகங்கள் எல்லாரும் தலை நிமிர்ந்து ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க. இதை தாண்டி நம்மக்கிட்ட நம்ம பசங்க வந்து சொல்கிறாங்களா? சொல்லிட்டா அதுக்கப்புறம் நாமளும் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். இல்லை பக்கத்தில் என்ன நினைப்பாங்களோ, ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சுருக்கோம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் நாம் நம்ம பிள்ளைகளுக்காக நின்று தான் ஆகணும். நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம தைரியமாக குரல் கொடுத்து தான் ஆகணும். அதுதான் அவங்களுக்கு நம்ம சரியான ஒரு பேரண்டிங்காக, அதுதான் நாம் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு சரியான ஒரு பேரண்டிங்காக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ்.